மழை பெய்யும் இந்த காலை வேளையில் ஒரு ஏகாந்தமான ஒரு சூழலில் புள்ளமங்கை ஆலயத்தில் தேவார பாடல் பெற்ற தலமான புள்ளமங்கை கோயிலில் இன்றைக்கி இருக்கோம். பல விதங்களில் பல சிறப்புகள் பெற்ற ஒரு அற்புதமான விமானத்துக்கு மேற்கு பகுதியில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இதில் இந்த கோயிலை பலவிதமாக ரசிக்கலாம். இதோடைய கட்டடக்கலையை மட்டுமே ஒரு நாள் முழுக்க வியந்து வியந்து ரசிக்கலாம். எப்படி இதை நிர்மாணிச்சிருக்காங்க அப்படின்னு. சிற்பங்களோட ஒரு பெரிய மகத்தான ஒரு கருவூலம். இந்த அளவில் பெரிய இப்போ இந்த கோட்டை சிற்பம், நம்ம லிங்கோத்பவர் கோட்டை சிற்பத்துக்கு எதிராக நிற்கிறோம். அளவில் பெரிய இந்த மாதிரி சிற்பங்கள், இதை விட கொஞ்சம் சிறிய சிற்பங்களாக இப்போ நம்ம இந்த பரமபதநாதர் நம்ம அந்த சாலை பகுதியில் இருக்கிற பரமபதநாதர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் அதை விட கொஞ்சம் சிறிய சிற்பம். இதை விட இன்னும் கூட கொஞ்சம் அந்த நேத்திர நாசிகான்னு சொல்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த சிற்பங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அளவில் சிறிதாக, அதை விடவும் கொஞ்சம் சிறிதாக. இப்போ நம்ம கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா, இப்போது நம்ம அதிஷ்டானத்தில் பாதங்களில் இருக்கிற சிற்பங்கள்லேயே 2 அளவில் நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த குறுஞ்சிற்பங்கள் மிகவும் அளவில் சிறிய சிற்பங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த தூணில் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன இன்ட்ரிகேட் மினியேச்சர்ஸ், அதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி பல அளவிலான ரொம்ப அற்புதமான சிற்பங்களை, பல விஷயங்களை காட்டக்கூடிய ஒரு சிற்ப கருவூலம். இதை தவிர நம்ம இந்த கபோதத்துக்கு கீழே இருக்கிற பூதவரியில் இருக்கிற அந்த பூத கணங்கள், 2ஆம் தளத்தில் 3ஆம் தளத்தில் இருக்கிற சிற்பங்கள், இப்படின்னு நம்ம இந்த கோயிலை பல முறை பல தடவை பார்த்து பார்த்து வியக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சிற்ப கருவூலம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலில் பல கல்வெட்டுகள் இருக்குது. அதை வச்சு அது சொல்கிற வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்படி நம்ம பெருமை கொள்ள வேண்டிய, நம்ம ரொம்ப ரசிக்க வேண்டிய, பல முறை பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தில் இன்றைக்கி இந்த மழைக்கு நடுவில் நம்ம இருக்கோம்.